ஃபஸ்ட்டு ஒரு 5 கிலோமீட்டர் இப்படி தான் ஃபுல்லாக மேலே ஏறி ஏற்றம், பயங்கர ஏற்றம், செங்குத்தா ஏறி தாங்க வரணும். இந்த வராங்க பாருங்க. இந்த இடம் தான் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. ஆமாம், இது வரைக்கும் படு மோசம். எல்லாம் ஹிந்தி, என்ன எழுதிருக்குன்னே தெரிலங்க. சப்பா, தண்ணி பிடிக்கிறாங்க, வாட்டர் ஃபால்ஸில் வர தண்ணி. ஓஹோ, இங்கே பாருங்க மலையை, என்னங்க இப்படி இருக்கு. ஷூ பெஸ்ட்டா செப்பல் பெஸ்ட்டா பேசுவோமா? இருங்க வரேன். இந்த வருது தண்ணி வருது கொஞ்சம் உண்டு, அதை பிடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே வருங்க ஒருத்தன் மேலே போய் பிடிச்சிட்டு இருக்கான். இறங்கடா பத்திரமா. குளிர் நல்லா ஜில்லுன்னு இருக்கு, அதே நேரத்தில் வெயிலும் சுருன்னு அடிக்குது. ஆமாம், சுருன்னு அடிக்குது வெயில், ஒரே டஸ்ட்டு, ஒரு மாதிரி இருக்குங்க. அந்த வராங்க பாருங்க, எவ்வளோ ஒரு டேஞ்சரஸ் ரூட்டு. ஓகே, தேங்க்யூ. மேலே அங்கங்கே ஸ்னோ இருக்கிறது தெரியுதா? விலையா அது மேலே இருக்கிறது மிஸ்ட்டு, அது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது பாருங்க. ஏதோ தோசமாக வரைச்சி ஊற்றுற மாதிரி, அது ஃபுல்லாக ஸ்னோ. ஆமாம், அவ்வளோ உயரத்தில் நடந்துகிட்ருக்கோம் இப்போது. முறையான பள்ளத்தாக்குங்க இது. அடை சாமி, பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ரோடு எல்லாத்தையும் அவங்க தான் போடுறாங்க, அதனால் அப்படி. இது ஒரு வியூ பாயிண்ட்டு. ஆமாம், வியூ பாயிண்ட் மீன்ஸ் இது ஒரு பீக்குன்னு கூட சொல்லலாங்க. ஆமாம், இது ஒரு டாப்பு பீக் அந்த மாதிரி. அதாவது இந்த ரூட்டில் எவ்வளோ ஹைட்டுன்றதை பார்க்கலாம். இந்த இடம் வந்து 11,800 அடி உயரம். ஆமாம், 11,800 ஃபீட்டு. பார்த்துக்கோங்க. செம்ம ஹைட்டு. இங்கே பாருங்க, இன்னும் நம்ம ஃபுல்லாக ஏறணுங்க மேலே. அங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க, நம்ம போகிற ரூட் ஒரு இடமும் எவ்வளோ தூரம் அப்படின்ட்டு. ஆமாம், சேஷனாக்கு தங்க போகிறோம், அங்கே 12,500 அடி. ஆமாம், அடுத்து பஞ்சதரணி, அது 11,500 அடி. நாங்கள்லாம் ஸ்டே பண்ணுவோம். கடைசியாக அமர்நாத் குகை 13,500 அடி.
பிஷு டாப் 11,800 அடி உயரம் இது. ஆமாம், 12,000ன்னு வச்சுக்கோங்க. செம்ம ஹைட்டு இந்த இடம். பிஷு டாப். மீண்டும் பயணத்தை தொடங்கிவிட்டோம். வெல்கம் டு யாத்ரிஸ். இங்கிலீஷில் நான் தப்பு தான் படிப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மிலிட்ரியோட டென்ட்டு. ஆமாம், அங்கே பனிமலை இருக்குங்க. அங்கே அங்கே அங்கெல்லாம் இன்னும் நம்ம மேலே ஏறணும். இப்போ கிட்டத்தட்ட 12,000 இருக்கோம். 13,000க்குலாம் போகணும். போகும்போது அங்கே இன்னும் நிறையா ஸ்னோ பார்க்க முடியும். சப்பப்பப்பப்பா, இன்னும் பாதியே வரல. டேய், என்னடா இப்படி ஓட்டுறீங்க குதிரையை? வாவ், அந்த வாட்டர் ஃபால்ஸ் இங்கே கொட்டுதுங்க. வேறு லெவலில் இருக்குது போங்க. இந்த இருக்கு பாருங்க வாட்டர் ஃபால்ஸ். செம்ம சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பார்க்கறதுக்கு குட்டியாக இருக்குல்ல, அவ்வளோ பெருசு இது. அங்கெல்லாம் போக முடியாதுங்க. மேலே அப்படியே மலையிலேருந்து பனி உருக்கி கொட்டுறது தான். அப்படியே அங்கே உருகி கொட்டி அப்படி வர்றது. இங்கே பேக் மாட்டியிருக்கோம் பின்னாடி, அப்படியே வேர்த்து அப்படியே ஃபுல்லாக இதாகுதுங்க. சரி, இப்போ நாம் முக்கியமான டாபிக் போக போகிறோம். ஷூ பெஸ்ட்டா செப்பல் பெஸ்ட்டா பார்த்துடலாமா? வாங்க. நான் செப்பல் தான் போட்டு வரேன். ஒரு 10 மூட்டை சிமெண்ட்டை கொட்டி அதில் நடந்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு இங்கே. எங்கடா போகிறீங்க? அங்கங்கே தமிழ் மக்களையும் பார்க்க முடியும். மதுரையிலேருந்து ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க. இப்போது இங்கே ஒரு ஃபால்ஸ் அப்படியே உருகி, ஐஸ் உருகி அப்படியே கொட்டுது பாருங்க, தெரியுதா? ஆமாம், இதே மாதிரி தான் லே லடாக்கில் அப்படியே ஐஸ் உருகி கொட்டுறது. நம்ம அப்படியே வாட்டர் கிராசிங் ரோட்டில் இருக்கோம், அதை நம்ம பாஸ் பண்ணி போவோம். நம்ம டீமெல்லாம் எங்கன்னே தெரில, போயிருப்பாங்க போல். சரி போட்டோம், எங்கே போயிட போகிறாங்க? ஒரே புகையாக பறக்குதுங்க. ஷூ பெஸ்ட்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதே வேளையில் செப்பலும் பெஸ்ட்டு. எப்படின்றத சொல்கிறேன். ஷூவா செப்பலான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஆமாம், ஆனால் ஒரு கண்டிஷன், ஷூவாக இருந்தாலும் செப்பலாக இருந்தாலும் நல்லா குவாலிட்டியாக வேணும். சும்மா அந்த லோ கிளாஸில் உள்ளதெல்லாம் வாங்கி போட்டு இங்கே வந்தீங்கன்னா 1/2 மணி நேரம் நடக்கிறதுலேயே கிழிஞ்சு போகும்.
அப்புறம் இங்கே உட்காந்து நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. நல்ல ஷூ வேணும், பிராண்டடாக. செப்பல் வாங்கினாலும் அதே போல் நல்லா ஹை குவாலிட்டி பிராண்டடாக வேணும். அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, ஷூ பெஸ்ட்டு, ஆனால் மழை பெய்யாத வரைக்கும் பெஸ்ட்டு. மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஷூ ஏண்டா போட்டோன்னு ஆகிடும். காரணம், சாக்ஸ் நனைஞ்சிரும். நீங்கள் என்ன தான் நனையாத சாக்ஸ் மாதிரி போட்டு வந்தாலும், வாட்டர் ப்ரூஃபில் போட்டு வந்தாலும் கொஞ்சம் நேரம் தான் அதை போட்டுக்க முடியும். இப்படி மணிக்கணக்காகலாம் ஃபுல் டேவெல்லாம் போட்டுக்கிட்டு நடந்தோன்னா கால் வெந்து போகும். ஆமாம், அது ஒரு விஷயம். செப்பல் அப்படின்னா அது வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும்னு கிடையாது. ஆனாலும் தண்ணியில் நனைச்சா ஒன்றும் டேமேஜ் ஆகாத மாதிரி செப்பல் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது, இந்த செப்பல் விகேசி தான். ஆனால் விகேசியில் கொஞ்சம் குவாலிட்டியாக உள்ளது. கிட்டத்தட்ட 800 rupees இது. ஓரளவு குஷனாக இருக்குது. ஆமாம், தண்ணியில் நினச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இப்போ இந்த கால் டஸ்ட்டாக இருக்கா, நான் போய்ட்டு அப்படியே வாஷ் பண்ணிக்குவேன். ஒரு 5 நிமிஷம் வாஷ் பண்ணி காய்ச்சனா போதும், க்ளீன் ஆகிடும். அதை ஷூவில் பண்ண முடியாது. குதிரை நிறையா யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அந்த குதிரை போடுற அந்த டாய்லெட்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதெல்லாம் மிதிச்சிடாமல் நடக்கணும். எல்லா இடத்துலையும் இப்படி இருக்கும். இதை நீங்கள் செப்பல்னால் பிரச்சனை இல்லை, வாஷ் பண்ணிக்கலாம். ஷூ போட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதே நேரத்தில் திடீர்னு எப்போ மழை பெய்யுது அப்படின்லாம் சொல்ல முடியாது. மழையில் ஷூ நனைஞ்சிருச்சுன்னா அதை மேற்கொண்டு யூஸ் பண்ண முடியாது. காலெல்லாம் வெந்து போகும். இந்த கிளைமேட்டில் காயவும் காயாது. அப்படிலாம் இஷ்யூ இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஷூ பெஸ்ட்டா செப்பல் பெஸ்ட்டான்னு? செப்பல் மீன்ஸ் பெல்ட் வேணும், வெறும் ஸ்லீப்பர் ஆகாது. ஏன்னா கல்லில் கால் வைக்கும்போது கிரிப் வேணும். ஷூவோ செப்பலோ கிரிப் சூப்பராக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஆமாம், சும்மா வலிக்க அடிக்கிறதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது.